Hi friends, welcome to my channel. தலைப்பு பசுமை வனத்தின் வீரர்கள். 1. அன்னும் புத்திசாலி குட்டி எலி. 2. சூசன் துணிவான சிறுத்தை. 3. முன்னி சுறுசுறுப்பான குரங்கு. 4. தாரா அறிவுள்ள கிளி. 5. ராமு மெதுவான யானை. 6வது தடங்கள் ஆபத்தான மனித வேட்டையாடிகள். 7வது மாயக்காடு பசுமை வனத்தின் மறைந்த பகுதிகள். புயல் பசுமை வனத்தை தாக்கிய பின் விலங்குகள் அனைவரும் சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தன. ஆனால் அவர்கள் கவனிக்காத ஒரு விஷயம், வேட்டையாடிகள் வனத்தில் நுழைந்திருந்தனர். தாராக்கிளி மேலிருந்து பார்த்து கத்தினாள். இடதுபுற மரகலத்தில் மனித தடங்கள், அனைவரும் கவனமாக இருங்கள். எல்லி வன குகைகளுக்குள் ஒளிந்து சென்றால் அவர்களின் திட்டம் என்ன என்பதை அறிய முடியும் என்று கூறினாள். அணு வேட்டையாடிகளின் கூடத்தில் சென்று எவர்ஸ்ட்ராப் பண்ணி பெரிய வலையை விலங்குகளை பிடிக்க வைக்க திட்டம் போடுகிறார்கள் என்பதை கண்டறிகிறாள். அணு திரும்பி வந்து சொல்கிறாள், நாம் ஒளிந்து கொண்டு இருப்பதில்லை, நம்மை பாதுகாக்க செயல் புரிய வேண்டும். தாரா தலைமையில் குழு ஒன்று உருவாக்கப்படுகிறது. முன்னி குரங்கு மரத்தில் இருந்து வேட்டையாடிகளின் கைத்தொலைபேசிகளை திருட வேண்டும். போது ஒவ்வொருவரும் தங்கள் வேலைக்கு தயாராகிறார்கள். முன்னி வேடிக்கை காட்டும் போல குதித்து போன் திருடுகிறான். சூசன் வேட்டையாடிகளை வேறொரு பாதைக்கு இழுக்கிறாள். ராமு மரங்களை இடித்து வழிகளை மூடுகிறான். அனு வேட்டையாடிகள் போடும் வலைகளை சீரியாக கடித்துவிட்டு ரப்பராக பயன்படுத்துகிறாள். இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்கின்றன, மிகவும் அதிரடியாகவும் சுவாரஸ்யமாகவும். வேட்டையாடிகள் குழப்பத்தில் விழுந்து வனத்திலிருந்து வெளியேறுகின்றனர். வனவாசிகள் அனைவரும் ஒன்றாக கூடி சந்தோஷமாக கொண்டாடுகிறார்கள். தாரா சொல்கிறாள், நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி திறமையுடன் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் சமாளிக்கலாம். அனு, முன்னி, சூசன், ராமு அனைவரும் நன்றி கூறப்படுகிறார்கள். முடிவில் நற்பாடம். ஒற்றுமை என்பது வெற்றியின் முதல் படி. ஒவ்வொரு உயிருக்கும் மதிப்பு உள்ளது. துணிவு, சிந்தனை, நட்பும் இருந்தால் எந்த ஆபத்தையும் கடக்கலாம். ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. Thank you friends.